ஹாய் சப்போர்ட்டர்ஸ். அனிமி உலகத்திலே ஒரு ரசிகர்களுக்கு ஒரு மாஸ் மூவ்மெண்ட்னா என்ன சொல்லுவான்னா, காலம் முழுக்க அவன் வில்லனா இருப்பான். ஒரு கட்டத்துல அவன் நல்லவனா மாறி ஹீரோ கூட டீம் அப் ஆகி அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு பொதுவான எதிரிய வந்து அடிச்சு கொள்றதா ஒரு மாஸ் மூவ்மெண்ட்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹீரோ வில்லன் டியோல எந்த டியோ வந்து ரொம்ப பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து கொண்டு வந்திருக்க கைஸ். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் டிராகன் பால் ஜீல நடந்த கோகு அண்ட் ஃப்ரீசா கூட்டணி தான் அனிமி ஹிஸ்டரியிலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கூட்டணினே சொல்லுவாங்க. டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ங்கிற ஒரு சீசன்ல எல்லா யூனிவர்ஸையும் ஒண்ணு சேர்த்து ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்குள்ள வந்து ஒரு போட்டி வைப்பாங்க. தோக்கர் யூனிவர்ஸ வந்து அழிச்சிருவாங்க. ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் 10 ஃபைட்டர்ஸும் 8 யூனிவர்ஸ் வந்து ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. அதுல வந்து கோகுவோட யூனிவர்ஸ் வந்து யூனிவர்ஸ் 7. யூனிவர்ஸ் 7க்கும் ஜீரன் அப்படிங்கிற ஒரு வில்ல அவனோட யூனிவர்ஸ் வந்து யூனிவர்ஸ் 11. அந்த யூனிவர்ஸ்க்கும் நடக்கிற ஒரு சண்டையில கோகுவோட அல்ட்ரா லெவல் பவர் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் அவர் எடுத்து அந்த ஜீரனை வந்து முக்காவாசி அவர் கொல்ற மாதிரி போயிருப்பாரு. அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் பவர்ல வந்து அவர் மாஸ்டர் பண்ணாத ஒரு காரணத்தினால அந்த பவர் வந்து டக்குன்னு போயிரும். கோகு வந்து பழைய ஃபார்முக்கே வந்துருவாரு. கொஞ்சம் தோக்குற மாதிரியே போயிருப்பாரு கோகு. அந்த டைம்ல எதிர்பாராத விதமா ஃப்ரீசா கோகுவோட பரம எதிரி ஃப்ரீசா வந்து டீம் அப் பண்ணுவாங்க. என்னதான் கோகுக்கும் ஃப்ரீசாக்கும் ஒரு பழைய கணக்கு இருந்தாலும் அந்த இடத்துல அந்த யூனிவர்ஸ் தோக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீசா வந்து மனசு மாதிரி கோகு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அந்த ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஜிரனை போட்டு தள்ளுற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் தரமான சீக்வன்ஸா பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேர் பவரும் ஒன்னு சேர்த்தி அங்க போடுற சண்டை காட்சிகள் வந்து ரொம்பவே பிரமிக்கிற அளவுக்கு இருக்கும். அனிமி ஸ்டைலே ஒரு பயங்கரமான மாஸ் மூவ்மெண்ட்னே சொல்லலாம். ஃப்ரீசா வந்து ஒன்னு டக்கு நல்லவங்களா மாறல. அவங்க வந்து கோகு கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. இந்த ஃபைட்ல வந்து ஜெயிச்சிட்டா என்ன வந்து உயிரோட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கோகு கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. அதுக்காக தான் வந்து போராடி இருப்பாங்க. ஒன்னும் டக்குன்னு அவங்க நல்லவங்களெல்லாம் மாறல. அந்த இடத்துல யூனிவர்ஸ் அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டீம் அப் மாதிரி பண்ணிருப்பாங்க யூனிவர்ஸை காப்பாத்துறதுக்காக. ரெண்டாவது இடத்துல இருக்குது நருட்டோ அண்ட் சாஸ்கேவோட காம்போ தான். பொருட்டோ சீரீஸ்ல இந்த காம்போ ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நருட்டோ ஷிப்புடன் நருட்டோ கிளாசிக் ஃபுல்லா சாஸ்கே வந்து ஒரு வில்ல மாதிரியே காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் சூஸ் பண்ண பாத் வந்து கரெக்டா இருக்காது. அவன் வந்து ஒரு விஷயத்த தப்பா நினைச்சுக்கிட்டு கெட்ட வழியில போயிருப்பா. நருட்டோ வந்து திருத்தி பல நிலைமைக்கு மாத்திர மாதிரி காமிச்சாங்க. ஆனா பொருட்டோ சீரீஸ்ல ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா காமிச்சிருப்பாங்க. பொருட்டோ சீரீஸ்ல மோமோ ஷிகிங்கிற ஒரு வேற்று கிரக வில்ல வந்து நருட்டோ வந்து தாக்குவான். அந்த சண்டையில சாஸ்கே வந்து என்ட்ரி கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து காம்போல ஒரு ஃபைட் பண்ணிருப்பாங்க பாருங்க. அட்டகாசமா இருக்கும். சூப்பராவே பண்ணிருப்பாங்க. நருட்டோவோட குராமாவும் சாஸ்கேவோட சுஜினாவும் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு சண்டை பாக்குறதுக்கே நமக்கு வந்து அவ்வளவு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சண்டை வந்து அங்க மாஸ் மூமெண்டா பண்ணிருப்பாங்க. உண்மையாலுமே நருட்டோ ஃபேன்ஸ்க்கு இந்த சீசன் இந்த எபிசோடு வந்து தரமா இருந்திருக்கும். என்னதான் பொருட்டோவா இருந்தாலும் அங்க இவங்க ரெண்டு பேர் தான் ஹீரோஸ். இந்த லிஸ்ட்ல மூணாவது காம்போ வந்து ஸ்பைடர்மேன் அண்ட் வெனோம் காம்போ. இது புதுசா இருக்குல்ல. எப்பவுமே வெனோம் வந்து ஸ்பைடர்மேன் வந்து எதிரியா தான் பார்க்கும். வெனோம் வந்து ஸ்பைடர்மேன் கூட டீம் அப் பண்ணிட்டு கார்னேஜ்ங்கிற ஒரு மிகப்பெரிய வில்லனை வந்து போட்டு தள்ளுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். வெனோம் வந்து முழுசா நல்லவனா மாறி இருக்காது. அந்த இடத்துல வெனோம்க்கு வந்து கார்னேஜ் கூட ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். அந்த ஈகோ கிளாஷ்ல ஜெயிக்கிறதுக்காக ஸ்பைடர்மேன் கூட தற்காலிகமா டீம் அப் பண்ணிட்டு கார்னேஜ் எதிர்த்து வந்து சண்டை போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையா வெனோம் மாறல. வெனோமோட ரிவால்ரி ஆல்வேஸ் ஸ்பைடர்மேன் தான். இந்த வெனோம் வந்து உள்ள போனது ஒரு காரணம் என்னன்னா வெனோமோட வில்லன் கார்னேஜ் தான். அந்த வில்லனை வந்து என்ன தவிர வேற யாரும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஈகோனால தான் ஸ்பைடர்மேனுக்கு போய் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. கடைசியா வெனோம் தான் கார்னேஜ் கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்பைடர்மேனை ஒரு சப்போர்ட்டா யூஸ் பண்ணி. அப்ப கூட வெனோம் தலைவன் வந்து அவனோட ஈகோ தான் முக்கியமா பாத்துருக்கான். அவன் டீம் அப்லாம் கிடையாது. அந்த இடத்துல அவனை கொல்லணும் அப்படிதான் நினைச்சிருக்கான். இந்த லிஸ்ட்ல நாலாவதா இருக்குது கான் அண்ட் இஷுகோ. ஹண்டர் அனிமி சீரீஸ்ல வந்து இந்த காம்போ வந்து காமிச்சிருப்பாங்க. இஷுகோ ஒரு விசித்திரமான சைக்கோபாத் வில்ல. அவனுக்கு வந்து யாரெல்லாம் ஸ்ட்ரென்த்தா இருக்காங்களோ அவங்க கூட சண்டை போடுறதுதான் அவனுக்கு பிடிக்கும். கிரீட் ஐஸ்லாண்ட் ஒரு கேம்ல ரேசர்ங்கிற ஒரு வலிமையான ஸ்ட்ராங்கான வில்லனை வந்து டாஜ்பால் விளையாட்டுல வந்து தோற்கடிக்கணும். ஹீரோவான கான் அவனோட ஃப்ரெண்டு கில்லுவா ரெண்டு பேர் சேர்ந்து போட்டி போடுவாங்க. ரெண்டு பேரால முடியாது. அந்த டைம்ல இசுகோ வந்து அவன் ஒரு சைக்கோபாத் இல்ல. அந்த இடத்துல அந்த வில்லனை பார்த்தவன இவனுக்கு வந்து பவர் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சண்டைக்கு உள்ள வந்து அவங்க 3 பேர் டீம் அப் ஆகி அந்த வில்லனை வந்து டாஜ்பால் போட்டியில வந்து தோற்கடிக்கிற மாதிரி சீக்வன்ஸ் பண்ணிருப்பாங்க. இசுகோ வந்து பஞ்சிங்கிற ஒரு பவரை வந்து வெளிப்படுத்தி அந்த வில்லனை வந்து தோற்கடிக்கிறது வந்து உண்மையாலுமே ஒரு மாஸ் மூமெண்டா இருக்கும். ஹண்டர் ஃபேன்ஸ்.
இருக்கு. நம்பர் 5ல இருக்கிறது அட்டாக் ஆன் டைட்டன். இங்க ஹீரோ வில்லன்லாம் கிடையாது. இந்த கதையே வேறமா. ஹீரோ வந்து வில்லனா மாறுறதும் வில்லனா வந்து ஹீரோவா மாறுறதும் ஒரு வித்தியாசமான கதையா இருக்கும். ஏன்னா எரன் வந்து அவனோட ஃபியூச்சர் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இதுதான் ஒரு வழின்னு சொல்லிட்டு உலகத்தை அழிக்கிறதுக்கு எரன் பிளான் பண்ணிருப்பான். ரைனர் வந்து ஸ்டார்டிங் வில்ல மாதிரி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் உலகத்தை அழிக்கிறது ஒரு வழி கிடையாது, அதுக்கான வேற வழி இருக்கு ஃப்ரீடம்காகன்னு சொல்லிட்டு எரனுக்கு ஆப்போசிட்டா போராடுவாரு நம்ம ரைனர். உண்மையாலுமே அப்படியே யூனோ ரிவர்ஸ் மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு பேர்த்தோட கேரக்டர்ஸ். உண்மையாலுமே இந்த டாப் லிஸ்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அட்டாக் ஆன் டைட்டன் தான். அட்டாக் ஆன் டைட்டன் பாத்தீங்கன்னா அட்டாக் ஆன் டைட்டன்லாம் அனிமேஷன் சீரிஸ் கிடையாதுங்க, அது ஒரு காவியங்க. அது திரும்ப எடுக்கணும்னு நினைச்சா கூட அந்த மாதிரி ஒரு பிளாட் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து எடுக்க முடியாது. அட்டாக் ஆன் டைட்டன் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல எந்த ஹீரோ வில்லன்டியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க guys. அதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு வந்து நல்ல ஒரு பூஸ்டப்பா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க guys.